குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் வணக்கம். ஸோ ரீசண்டான அப்லோட் பண்ண வீடியோஸில் கமெண்ட்ஸ் ப்ரோ இந்த டிஃபிகல்ட் சம்ஸ் சீரீஸ் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ எனக்கும் ஆசை தான். ஆனால் லென்த்தியாக 20 நிமிஷம் 30 நிமிஷம் என்னால் எடுக்க முடியாது. ஸோ நான் ஒரு 15 மினிட்ஸுக்குள்ளே நான் எவ்வளோ சம்ஸ் போட முடியுமோ நான் அதை சால்வ் பண்ணி அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ இல்லை அப்படின்னா ஒவ்வொரு சம்மாக நான் சால்வ் பண்ணி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணுமே தவிர ஸோ இதை நீங்கள் என்னோடய வீடியோ நீங்கள் ஃபுல்லாக ஓட்டாமல் பார்க்கணும், இல்லை இதில் தான் கண்டென்ட் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. ஸோ இதன் மூலமாக ஏதோ ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் கூட எனக்கு சந்தோஷம்தான். ஸோ இந்த கண்டென்ட் நான் எங்கேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா கைட்லியிலேருந்து தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கண்டென்ட்டுக்கான க்ரெடிட் கைட்லிக்கு தான் போய் சேரும். ஸோ அதே மாதிரி நான் வீடியோவில் ஹெட்டிங்கில் நான் எக்ஸ்ப்ளனேஷன் டைம் ஸ்டார்ட்ஸ் அட் அப்படின்னு போட்டுறேன். ஸோ அடுத்த வீடியோலலாம் நான் அந்த மாதிரி போட்டுறேன். ஸோ இது ஏன்னா ஸ்டார்டிங் நம்ம சில எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து தான் ஆகணும். பிகினர்ஸ்க்காகட்டும் கண்டென்ட் க்ரெடிட் அப்படிங்கிறது கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ 1.5 இல்லைன்னா 2ல் வச்சு ஸ்பீடு வச்சு நீங்கள் பாருங்கள் எக்ஸ்ப்ளனேஷனை. அதே மாதிரி பாஸ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணி நீங்களும் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் ப்ளே பண்ணி எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது கிளியராக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் போயிடலாமா? ஓகே, தேர் ஆர் 4 cattle feed packs STUV. The average weight of STUV is 5.5 Z plus 80 and the average weight of S and U is 5 Z minus 10 kg. The total weight of T and V is 2740. The ratio of the total weight of S and U 14:19. Then find the total weight of T, U and V together. ஓகே, ஸோ இதில் என்னால் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது தெளிவாக கொடுக்க முடியுது. ஏன் அப்படின்னா லென்த்தியான வீடியோஸ் போடும்போது டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நான் ஸ்பீடாக எக்ஸ்பிளைன் பண்ணுறனோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கே இருக்குது. ஸோ அதனால் எனக்கே மன உளைச்சல் ஆகுது உண்மையாலுமே சொல்லணும் அப்படின்னா. ஸோ அதனால தான் இந்த ஒரு முடிவு. ஸோ அல்டிமேட் எய்ம் நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு கான்செப்ட் போய் சேர்ந்தா எனக்கு சந்தோஷம். ஓகேங்களா? ஓகே, ஸோ அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, ஸோ 4 பேக் இருக்குது STUV. அதனுடைய ஆவரேஜ் வேல்யூ என்னவா, STUVனுடைய ஆவரேஜ் வெயிட் 5.5 Z + 80 அப்படிங்கிறது. எனக்கு டோட்டல் இன்ட்டு 4 பண்ணால் எனக்கு டோட்டல் கிடைச்சிருமா டைரெக்டாகவே? டோட்டல் வெயிட் டோட்டல் வெயிட் ஆஃப் STUV. ஸோ ப்ளஸ் 4 × 5.5 Z + 80. ஸோ நான் டைரெக்டாகவே சம்மிலிருந்தே நான் 4ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறேன். இப்போ எனக்கு 22 Z + 320 அப்படிங்கிறது வரும். ஸோ இது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஒன்றுன்னு வச்சுக்கலாமே. ஸோ அடுத்தது ஸோ ஒட்டுமொத்தமாக ஒரு வேல்யூ தந்ததுக்கப்புறம் ஸோ அவன் என்ன கொடுப்பான் அப்படின்னா நம்மளே கெஸ் பண்ணிக்கலாமே. அவன் அடுத்தது என்ன கொடுப்பான் அப்படின்னா, ஸோ இதில் ஒரு வேல்யூ கொடுப்பான், இல்லை 3 வேல்யூ சேர்த்து கொடுப்பான், இல்லை அப்படின்னா என்ன சொல்கிறது மிக்ஸ் பண்ணி கொடுப்பான். ST TU இந்த மாதிரி கொடுப்பான். ஸோ அப்படி தான் மேக்ஸிமம் அவன் செட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ப்ரிலிம்ஸை பொறுத்த அளவுக்கு டிஃபிகல்ட்டாக வைக்கணும் அப்படின்னா. ஸோ இந்த சம்மோட லென்த்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கொஸ்டின் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு. ஸோ பாருங்களேன். ஸோ அடுத்த லைனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆவரேஜ் வெயிட் ஆஃப் தி SU. ஓகே, SU 5 Z minus 10. அப்போது டோட்டல் வெயிட் SU எனக்கு என்ன வேல்யூ வரும், S + U என்ன வேல்யூ வரும், 10 Z minus 20 வந்துருமா? ஸோ இந்த டோட்டலில் இருந்து SUVயும் நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு TUVயும் கிடச்சிரும். கரெக்டு தானேங்க? ஸோ அவன் அடுத்த லைன்லேயும் கொடுத்துருக்கான் பாருங்கள், டியும்
யூவும் டோட்டல் வெயிட்டே கொடுத்துட்டான். எவ்வளவு? 2740 அப்படின்னு. ஸோ அப்போ இந்த 2740 அப்படிங்கிறது 22Z ப்ளஸ் 320 மைனஸ் 10Z மைனஸ் 20 அதனோட வேல்யூ தானே இந்த 2740. ஓகே, ஸோ நீங்கள் வந்து டைரெக்டாகவே வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்தே நீங்கள் வந்து அதை வந்து மைனஸ் பண்ணிக்கணும். ஓகே, என்ன வேல்யூ வருது? 12Z மைனஸும் ப்ளஸ் ஆகும். அப்போ வந்து 340 2740 அப்படின்னா எனக்கு என்ன வேல்யூ வரும்? 2400. 12Z இசட்டோட வேல்யூ எனக்கு 200 வருமா? ஸோ இசட் வேல்யூ கிடச்சிருச்சு. அப்போ எனக்கு டோட்டல் வெயிட்டு, நாளோட டோட்டல் வெயிட்டும் கிடச்சிரும், SU அதனுடைய டோட்டல் வெயிட்டும் கிடச்சிரும். ஸோ அவன் கடைசியாக என்ன ஃபைனலாக கேட்டிருக்கான் அப்படின்னா TUV இதனுடைய வெயிட்டை கேட்டிருக்கான். ஸோ இந்த 2740 அப்படிங்கிறது TU இதை தனியாக வந்து அவன் கொடுத்துட்டான். ரெண்டும் வெயிட்டு சேர்த்து 2740 அப்படின்னு கொடுத்துட்டான். கரெக்டு தானே? ஸோ அப்போ நம்ம வந்து U மட்டும் கண்டுபிடிச்சி இந்த 2740ஓட ப்ளஸ் பண்ணிட்டா நமக்கு கிடச்சிரும். ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்கான்? இஃப் த ரேஷியோ ஆஃப் த டோட்டல் வெயிட் ஆஃப் S to U எவ்வளோவா? 14:9. டோட்டல் எவ்வளோ? 33. 33ல் 19 வந்து எனக்கு U வேல்யூ. அதை தான் நம்ம கண்டுபிடிச்சி 2740ஓட ப்ளஸ் பண்ணணும். ஓகே, T ப்ளஸ் V 2740 எனக்கு யூவோட வேல்யூ தெரியாது. ஸோ அந்த வேல்யூ தான் இங்கே தெரியாத வேல்யூ. ஸோ இது ப்ளஸ் பண்ணால் கிடைக்கக்கூடிய வேல்யூ டோட்டல் ஆன்சர். ஓகே ஓகே ஸோ இப்போ இந்த SU எனக்கு ரேஷியோ வந்து அவன் கொடுத்துட்டான். ஸோ அப்போ SU வந்து ஈக்குவேஷன் ஒன்று இருக்குது, இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். ஸோ அதில் இசட்டை வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இசட்டு 200 அப்படின்னு எனக்கு கிடச்சிருச்சு. 10 × 200 2000 மைனஸ் 20 1980 அப்படிங்கிற வேல்யூ. ஸோ இதில் 33ல் 19 அப்படிங்கிறது எனக்கு யூவோட வேல்யூ. ஸோ இதை அடிச்சிங்க அப்படின்னா எனக்கு 60 வருமா? இந்த ஜீரோவை விட்டுட்டு 19 ஓவரில் 6, 19 ஓவர் அப்படின்னா எவ்வளோ பால்? 114. மிச்சம் இருக்கிற ஜீரோ ஆட் பண்ணிங்க அப்படின்னா யூவோட வேல்யூ எவ்வளவு? 1140 0883. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ இது வந்து நம்ம குயிக்காக போடணும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுனால உங்களுக்கு வந்து ஸ்பீடாக இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இதை நம்ம குயிக்காக வந்து போட்டுடலாம். ப்ராக்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா குயிக்காக போட்டுடலாம். ஸோ இன்னொரு சம் பார்த்துடலாமா? 7 நிமிஷம் தான் ஆயிருக்கு. இன்னொரு சம்மும் பார்த்துடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்களேன். ஓகே, ஒரு டைம் நான் ஃபுல்லாக வாசிச்சிட்றேன். அதுக்கப்புறம் வந்து எங்கே நம்ம வந்து சம்மை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத நான் செகண்ட் டைம் சொல்கிறேன். The mark price of an air cooler is 11.11% above its cost price and the air cooler is sold at a discount of 15%, resulting in a loss of 750 rupees. Okay, the ratio of mark price of the air cooler to the selling price of fridge is 3:4. Find the mark price of the fridge if the discount is offered on the mark price is 20%. ஒரே குழப்பம். மார்க் ப்ரைஸு, செல்லிங் ப்ரைஸு, காஸ்ட் ப்ரைஸு, ஃப்ரிட்ஜு, அதுக்கப்புறம் என்னது ஏர் கூலர், லாஸு கொடுத்துருக்கான், டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? அப்புறம் 11.1% எபோவ்னு கொடுத்துருக்கான். ஸோ இப்போது இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த 11.1% எபோவ் இது ஒன்று. இங்கே பாருங்களேன், லாஸ் இது செகண்டு. ஸோ இந்த டிஸ்கவுண்ட் கொடுத்ததும் முக்கியமானது தான். ஸோ அடுத்தது வந்து இந்த 20% வந்து டிஸ்கவுண்ட். ஸோ 2 இடத்துல டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சராசரியாக இப்போ நார்மலாக ஒரு ஆள் படிக்கும்போது கண்டிப்பாக அது வந்து ரொம்ப குழப்புற மாதிரி தான் இருக்குது. ஓகே, இதை கிளியராக வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு கொஷின் படித்த உடனே மைண்டில் வர்றது என்ன அப்படின்னா 2 ப்ராடக்ட் தந்திருக்கான். ஸோ என்னென்ன அப்படின்னா ஏர் கூலர் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டும் ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிற ப்ராடக்ட்டும். இது ஃபஸ்ட்டு கிளியர். ஸோ இவன் இதை வச்சுக்கிட்டு தான் வந்து செல்லிங் ப்ரைஸு, காஸ்ட் ப்ரைஸு, மார்க் ப்ரைஸு இதை 3ஐயுமே வச்சு கன்ஃபியூஸ் பண்ணுறான். ஸோ இதை வச்சு கன்ஃபியூஸ் மட்டும் நான் பண்ண மாட்டேன். நான் டிஸ்கவுண்ட்டு, ப்ராஃபிட்டு, லாஸு, ஸோ இதை வச்சுமே வந்து நான் வந்து
மார்க் ப்ரைஸு எபவ் த காஸ்ட் ப்ரைஸு அந்த மாதிரி வந்து நான் ஒரு சில டேர்ம்ஸை வச்சு நான் உன்னை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கொஷின் பேப்பர் வந்து செட் பண்ணியிருக்கான். ஸோ இதை வந்து நம்ம கிளியராக பார்த்தா தான் வந்து ஈஸியாக போட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏர் கூலர் அப்புறம் ஃப்ரிட்ஜ். ஒரே நிமிஷம் ரெக்கார்ட் ஆகுதுன்னு மட்டும் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃப்ரிட்ஜு. ஸோ 3 விஷயந்தான். என்னென்ன? காஸ்ட் ப்ரைஸும், செல்லிங் ப்ரைஸ், மார்க் ப்ரைஸ். கிளியர் தானே? ஸோ இதை வந்து நான் தனியாகவே பிரிச்சிட்றேன். ஓகே, அவன் ஃபஸ்ட்டு சொன்னது என்ன அப்படின்னா மார்க் ப்ரைஸ் ஆஃப் ஏர் கூலர் ஓகே 11.11% எபவ் இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸை விட மார்க் ப்ரைஸ் வந்து 11.11% அதிகமாக இருக்கா. இந்த 11.11 அப்படிங்கிறது 1/9 அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா 9 ப்ராடக்ட் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு ப்ராடக்ட் வந்து 11.11%. ஓகே, அப்போது நான் இதை வந்து 9x 10x போட்டுடலாம். கரெக்டு. அடுத்து அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா ஏர் கூலர் இஸ் சோல்டு அட் டிஸ்கவுண்ட் ஆஃப் 15%. ஸோ மார்க் ப்ரைஸ்லேருந்து 15%க்கு அவன் வந்து டிஸ்கவுண்ட்டு கொடுத்து செல் பண்ணுறான். அப்போது நான் மார்க் ப்ரைஸ் 100 கொடுத்தேன் அப்படின்னா டிஸ்கவுண்ட் வந்து எனக்கு 85 ஆயிருமா? ஏன்னா 100ல் 15% நான் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கேன். 85% அப்படிங்கிற வேல்யூ வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போது இது எல்லாமே அன்னோன் தான். ஓகே, ஸோ இங்கே 10 இருக்குது, இது இங்கே வந்து 100 இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து 100ஆக வந்து மாற்றிக்குவோம். அப்போ மேலே இருக்கிற இந்த லேயரில் இருக்கிற லேயர் அப்படின்னா இந்த 9xம் 10xம். ஸோ இந்த மார்க் ப்ரைஸ் வந்து 100 வரணும் அப்படின்னா இந்த 10xை 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 100 வந்துடும் ப்ளஸ் எக்ஸு. ஸோ இங்கேயும் எக்ஸ் வரும், செல்லிங் ப்ரைஸ்லையும் 85x. ஸோ அப்போது எனக்கு காஸ்ட் ப்ரைஸில் வந்து 90xன்னு வரும். கரெக்டாக? இதில் ஒரு குழப்பம் இல்லையே, தெளிவாக நம்ம எழுதிடுவோம் மார்க் ப்ரைஸ். ஓகே, ஸோ அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா அடுத்த லைனில் ஸோ இதனால் எனக்கு வந்து 750 ரூபா லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ லாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? காஸ்ட் ப்ரைஸை விட செல்லிங் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். கம்மியாக இருக்கா? எவ்வளோ கம்மியாக இருக்குது? 5x. ஸோ அந்த 5x தான் வந்து எனக்கு 750. அப்போது எனக்கு மார்க் ப்ரைஸு 100x எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த வேல்யூ ஒரிஜினல் வேல்யூ வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இதை அடிச்சிங்க அப்படின்னா 15 எக்ஸோட வேல்யூ. ஓகே, இந்த வேல்யூ வந்து நமக்கு 15,000 அப்படிங்கிற வேல்யூவாக வரும். எக்ஸலில் இங்கே வேல்யூவே வந்து 100 தான். ஸோ 5 வந்து ஒரு நிமிஷம் 5 வந்து 750 அப்படின்னா 100 வந்து எவ்வளோ? ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக நான் ஒரு டோட்டல் வேல்யூ மார்க் ப்ரைஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஈக்குவேஷன். ஓகே, ஸோ எனக்கு 15,000 இப்போ வந்து தெரிஞ்சிருச்சு. இது வந்து மார்க் ப்ரைஸ். ஸோ அடுத்த லைனில் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா மார்க் ப்ரைஸ் ஆஃப் ஏர் கூலர். இது வரைக்கும் ஏர் கூலர் தான் சொல்லிகிட்டு இருந்திருக்கான். எது? 15,000. ஓகே, 2 செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஃப்ரிட்ஜ். செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஃப்ரிட்ஜ் என்ன நமக்கு தெரியாது, அது இந்த இடத்துல நம்ம வச்சுக்குவோம். ஓகே, ஹைலைட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த வேல்யூ தான். ஓகே, அந்த இடத்துல வச்சுக்குவோம், இது நமக்கு தெரியாது. இது செல்லிங் ப்ரைஸ். ஸோ ஆனால் அவன் ரேஷியோவில் தந்துட்டான். இந்த 15 அப்படிங்கிறது 3 அப்படின்னா எனக்கு 4 அப்படிங்கிறது செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஃப்ரிட்ஜு. அது என்ன வரும்? 20 வருமா? 3, 15, 4, 20. ஓகே, அப்போது எனக்கு இது 20,000. ஓகே, ஸோ அவன் இதோட நிப்பாட்டில் அவன் எக்ஸ்ட்ரா இன்னொன்று சொல்கிறான், எனக்கு மார்க் ப்ரைஸ் வந்து கண்டுபிடிங்க ஃப்ரிட்ஜோடது அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போது இஃப் டிஸ்கவுண்ட் ஆஃபர்ட் ஆன் மார்க் ப்ரைஸ் இஸ் 20 அப்படின்னா எனக்கு மார்க் ப்ரைஸ் எவ்வளோவா இருக்கும்? ஸோ டிஸ்கவுண்ட்டு நான் வந்து எவ்வளோ ஆஃபர் பண்ணியிருக்கேன் ஃப்ரிட்ஜுக்கு? 20% ஆஃபர் பண்ணியிருக்கேன். எதுலேருந்து? மார்க் ப்ரைஸ்லேருந்து. ஸோ அப்போது மார்க் ப்ரைஸ் 5 அப்படின்னா
செல்லிங் ப்ரைஸ் 4. ஏன் அப்படின்னா 100ல் இருந்து எனக்கு டிஸ்கவுண்ட் 20 பண்ணால் 80. ஸோ இதை அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 4:5 அப்படிங்கிற வரும். இது 5 இது 4 அப்படின்னா 4 20,000னா 5 25,000 அவ்வளோதான். இதுதான் கேட்டிருக்கான். ஸோ இது வந்து கொஸ்டினை வந்து அவன் ட்விஸ்ட் பண்ணணும்னு சொல்லி டைரெக்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து கிளரிக்கல் லெவலில் இந்த மாதிரி கேள்வி வருது அப்படின்னா இந்த கேள்வி வந்து 3 ஸ்லாட்டுக்கு வந்து அவங்க பிரித்து கொடுப்பாங்க. ஒரே கேள்வியை வந்து 3 ஸ்லாட்டுக்கு பிரித்து கொடுக்கலாம். ஸோ அதை 3ஐயும் கம்பைன் பண்ணி கொடுத்தா பிஓக்கு கொடுத்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், பிஓ ப்ரிலிம்ஸுக்கு கொடுத்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். டைம் எடுத்துக்கணும். அவனுக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் 20 to 25 அட்டன் பண்ணால் மட்டும்தான் பிஓவில் வந்து அவன் நல்ல ஒரு அட்டம்ப்ட் அப்படின்னு வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ 30 எடுக்கிறீங்க அப்படின்னா ஓகே, 25+ எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு எக்ஸலண்ட் குவான்ஸில். ஸோ அதை தாண்டி 20 to 25 அப்படிங்கிறது கேரண்டீடாக இருந்துக்கணும், வச்சுக்கணும். ஏன்னா கட் ஆஃப் அப்படிங்கிறது 60 அப்படிங்கிறது நம்ம வந்து கம்பல்சரி வாங்கியே ஆகணும். இதில் எஸ்பிஐ பிஓவில். ஸோ அதுக்கான வழிமுறைகள் என்னவோ அதை தான் பார்த்துக்கணும். ஸோ இந்த சம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு இன்னொரு சம்மில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா பாய் பாய். ஏதாவது டவுட், ஏதாவது குறைகள் இருக்குது, ஏதாவது சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, ஸோ இதை நான் வந்து இத்தனை நாள் வரைக்கும் சொன்னதில்லை தான், வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க. ஸோ அதை ஏன்னா நிறையா பேர் வந்து கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. எனக்கு வந்து வீடியோ வந்து எப்படி சொல்கிறது, யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் கேட்குறேன். ஸோ லைக் போட்டிங்க அப்படின்னா ஓகே, பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நான் எடுத்துக்குவேன். இல்லை அப்படின்னா பிடிக்கல அப்படின்னா அது கமெண்ட்டில் வந்து கூட சொல்லுங்கள். உன் வீடியோ வந்து மொக்கையாக இருக்குடா, ஒன்றுமே புரியல, கேவலமாக எடுக்கிற அப்படின்னு ஓப்பனாக கூட நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ நமக்காக தான் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறோம். ஸோ இது வந்து வேறு ஒரு பர்பஸ்க்காகவும் இல்லை. ஸோ வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. டாட்டா பை பை, டேக் கேர்.